ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ரெசிபி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதுவும் பசங்க பார்த்திங்கன்னா பசங்களை ஃபுட்டு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்பவுமே சிரமம். குறிப்பாக இட்லி தோசைலாம் நம்ம செஞ்சோம்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தக்காளி கார சட்னி தான் வேணும்னு நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் ரெசிபியாகவே இருக்கும். எல்லா நேரத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளால் அது செய்ய முடியாது. சில நேரம் தக்காளி வீட்டில் இருக்காது. இல்லைன்னா இருக்கிற தக்காளியை நம்ம ரசத்துக்கு போடலாமா குழம்புக்கு போடலாமான்னு எண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம அவங்களோட ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி தாங்க. தக்காளி போடாமலே நல்ல தக்காளியோட டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சட்னி தாங்க. இது 99% அந்த தக்காளி சட்னியை ஜஸ்டிஃபை பண்ணும். நல்ல காரத்துக்கு ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு முழு பூண்டை நல்லா உரித்து எடுத்துட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளி அதையும் சேர்த்து மூணுத்தையும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி இது 4ம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ப்ரௌன் கலராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. அடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து ஒரு 5 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்க்குறேன். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் அதோடு சேர்த்து நல்லா கலரி விடலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா லேவிஷாகவே சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா அந்த தக்காளி சட்னியோட அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். வீட்டில் இருக்கிற பசங்களால் கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாதுங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். தக்காளி இல்லாத சமயத்தில், தக்காளி விலை அதிகமாக இருக்கிற சமயத்தில் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.